அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை மரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது ஐப்பசி 22 நவம்பர் 8 சனிக்கிழமை. தேய்பிறை திருத்தியை திதி காலை 7:30 மணி அளவு வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம். சிவம் நாம யோகம். பத்திரை பவம் நாம கரணங்க. இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட விரதம் இருக்க மிக விசேஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ஐப்பசி மாதத்தில் சனிக்கிழமை அன்றைக்கு வருகிறது. அப்படி வரும்போது இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கிறது. அப்போது இந்த நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உங்களுடைய நட்சத்திரம் அன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி வருதா, நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடலாம். சனிக்கிழமை அன்றைய நாளில் வருகிறது. அப்போது சனி ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார், மீன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. பிறகு சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீங்கள் இன்றைய நாளை விநாயகப் பெருமானை வழிபடும் போது அந்த சனியுடைய தாக்கமானது குறையக்கூடிய அம்சம் மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னால் விநாயகப் பெருமான் வழிபாடு. அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னு சொன்னால், கேது சம்பந்தமான தோஷங்கள் இருந்தால் கேது பிரீதி தேவை அப்படின்னு சொன்னால் விநாயகரை வழிபடணும் அப்படின்றத சொல்லுவோம். கேது திசை நடக்கக்கூடியவர்களோ, கேதுவுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்து இருக்கக்கூடியவர்களோ, லக்னத்தில் ராசியில் கேது இருக்கக்கூடியவர்களோ, இவங்கள்லாம் எப்போதும் விநாயகப் பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. அதே போல் சந்திர பலம் பெற வேண்டியும் கூட விநாயகப் பெருமானை வழிபடலாம். நம்ம நிறைய சந்திர பலம் பெறுவதற்கான வழிமுறைகளை தான் சொல்லி கொண்டிருப்போம். ஏன்னா 9 கிரகங்கள் இருக்கிறது. அதில் இப்போ ஒருத்தருக்கு சூரியன் பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்கள பெரிய அளவிற்கு படிக்க வைக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி முன்னுக்கு வந்துடலாம். செவ்வாய் பலமாக இல்லைன்னு சொன்னால் உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பூமி நிலம் அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம். அப்போது அவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்லலாம். புதன்னு சொல்லும்போது சரியான கல்வி அமையல, ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்துட்டாங்க. குரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு குரு கிடைக்கல, அடிபட்டு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் போராட்டமாக இருக்கிறது, ஆனாலும் எப்படியோ லைஃப் லீட் பண்ணுறாங்க. சுக்கிரன்னா திருமணம். அப்போது சனின்னு சொல்லும்போது நல்ல ஒரு பலமாக இருக்கிறது. ராகுன்னா பெரிய பெரிய யோகங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விஷயம் சொல்லுவோம். இதில் எந்த கிரகம் ஒருத்தருக்கு பலன் கொஞ்சம் குறைவாக கொடுக்கறது, அந்த கிரகம் பலன் தரலன்னு சொன்னாலும் கூட, ஒரு ஜாதகர் ஒரு நபர் வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு எதிர்த்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. சந்திரன் கெட்டுட்டாருன்னு சொன்னால் அவங்களுக்கு மனசே அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ வேறு எல்லா விஷயங்களுமே இருந்தாலும் கூட அந்த மனம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க ஒருத்தருக்கு சுயமாகவும் ஒரு விஷயம் தெரியாது, யாராவது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, அப்போ என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படியாக இந்த சந்திரன் ரொம்ப முக்கியமாக பலமாக இருக்க வேண்டியது அவசியம். சந்திரன் ரொம்ப சிறப்பாக ஒருத்தர் இருந்துட்டார். மேற்சொன்ன மற்ற கிரகங்கள் பலம் குறைவாக இருக்குன்னாலும் அந்த மனோதிடத்தினால, மன உறுதியினால் அவங்க எதையும் அடைஞ்சிட முடியும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் கூட தேவையில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சித்தர் பாடலில். ஆனால் சில வாக்கியங்களை நம்ம சொல்லும்போது அதுக்கு பின்னாடி நிறைய பொருள் இருக்கும். டைரெக்டாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சந்திர பலத்துக்காக நம்ம இந்த உதாரணமாக சொல்கிறோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க, மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. மனசு எப்படி இருக்கோ அதன்படி திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியாக அந்த சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்ல நிலையில் இருக்க வேண்டியவர். அவர் ஜாதகத்தில் பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க இது போல் விநாயகப் பெருமானை வழிபடும் போது அது சரியாகும். ஏன்னா சந்திரனுக்கே அந்த தோஷம் வளர்பிறை தேய்பிறை ஆகிறார் இல்லையா, அந்த தோஷம் விநாயகப் பெருமானால் ஏற்பட்டது. அவரை வழிபட்டு தான் சந்திரனுக்கு அதற்கான விமோச்சனம் கிடைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தக்ஷ பிரஜாபதி சபிச்சிட்டார், அதனால் அந்த நிலை வந்தது. விநாயகப் பெருமானை வேண்டி சந்திரன் சரியானார். சிவபெருமானை வேண்டி சிவன் அந்த பிறையை எடுத்து சூடி கொண்டதுனால சரியானார் அப்படின்ட்டுலாம் நிறைய நம்ம பார்ப்போம். அப்படியாக
சந்திர பலம் கிடைக்கணும்னு சொன்னால் சங்கடகர சதுர்த்தி நாளில். இல்லை அதை ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லையோ, அமைதி இல்லையோ, தெளிவு, உறுதி, தைரியம், நம்பிக்கை, உற்சாகம் இதெல்லாம் இல்லையோ, குழப்பம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, கவலை இருக்கிறதோ, அவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி கவலைப்படாமல் முழு மனதோடு இந்த விநாயகப் பெருமானை சரணடைஞ்சிட்டால் போதுமானது. இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னால் அவருடைய அபிஷேகங்கள் எல்லாம் செய்து, விசேஷமாக அவருக்கு அலங்காரம் செய்து, அவருக்கு பிடித்த நிறைய நைவேத்தியங்கள்லாம் செய்து, அதை எல்லாருக்கும் பிரசாரமாக கொடுத்து, அப்புறம் சந்திரனை பார்த்து வழிபட்டு இப்படி செய்யும்போது சந்திர பலம் கிடைக்கும். மனம் அமைதியாகும், மனதில் உறுதி, சந்தோஷம், தைரியம், நம்பிக்கை எல்லாம் சேரும். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபராசியில் சந்திரன், கடகராசியில் குரு, சிம்மராசியில் கேது, துளாராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய், புதன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று நண்பகல் 11:15 மணி அளவில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், குறிப்பாக சகோதர பந்தம் நல்ல பலமாகும். சகோதரரையே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். மேஷ ராசின்னு சொன்னாலே ராசியாதிபதி செவ்வாய், அவரை சகோதர காரகன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த செவ்வாயோடு உங்கள் ராசிக்கு சகோதர ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இப்போ சேர்ந்து இருக்கின்றார். ரெண்டாவது, இன்றைய நாளில் சந்திரன் குடும்பஸ்தானத்திலேருந்து அந்த சகோதர ஸ்தானத்திற்கு போகின்றார். இன்றைய நாளில் சந்திரனுக்கு செவ்வாயுடைய சாரம் தான் கிடைக்கின்றது. அவர் தான் சகோதர காரகன், ராசியாதிபதினு பார்த்தோம். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய், புதனும் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சகோதரரிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை, குரு பார்க்குறார் 8ஆம் இடத்தை, அது சரியாகும். அப்படியான பலனை இன்றைய நாளில் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருந்தால் நற்பலனை அடையலாம். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் அடையக்கூடிய பலன் சிறப்பாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள், ராசியில் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் நண்பகல் நேரத்தில் 11:15 மணி அளவில் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார். 2ஆம் இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு பலன் கிடைத்து கொண்டு இருக்கும். அதாவது ராசியில் சந்திரன் இருக்கும்போது உச்சபலம் பெற்றிருக்கார் சந்திரன், அதனால் செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகும்போது தனபாவத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசித்து இப்படி பண்ணால் அது நல்லா வரும், இப்படி பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து ஒன்றை செய்யும்போது பணவரவு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய தடை இடையூறுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கிறது சுலபமாக இருக்கும். இன்றைய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினம்னு இதை சொல்லணும். அதனால் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய ஆசை கிடைச்சிட்டா அற்புதமான பலன் சேரும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கப் போகின்றது. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் விரயபாவத்தில் இருந்து உச்சபலத்தோடு இருந்து கையில் இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ மீண்டும் செலவு பண்ணுறதுக்காக, சேமிக்கிறதுக்காக உங்களுக்கு பணம் வரப்போகிறது. தனாதிபதி ராசியில் இருக்கார், அப்போது பணம் வரணும். அவர் செவ்வாய் சாரத்தில் இருக்கார், செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்கள் கையிலேருந்து மற்றவங்க கைக்கு போயிடுச்சு, அந்த பணம் திரும்ப வரணும். ஒரு சொத்து சம்பந்தமாக வழக்கு நடந்து கொண்டு இருக்குது, உங்கள் பக்கம் வெற்றியாகி அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கணும். இப்படியாக இந்த நாள் பண வரவு கிடைக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும், அல்லது சாந்தமாக பொறுமையாக இருக்கணும். இருந்தால் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கான சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதோ, அல்லது அபிஷேகம் செய்கிறதோ, அர்ச்சனை பண்ணுறதோ, அந்த பூஜையில் கலந்துக்கணும். அது ரொம்ப நல்லது, ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் சேரும். வெளி நபர்கள், வெளி மாநிலம், வெளி தேசம் சார்ந்தவர்கள்
உங்களுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட கற்றுக்குறாங்க, உங்களோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக போகும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு தொடர்ந்து பலன் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை. தற்காலிகமாக தான் பண வரவு இருக்குது, தற்காலிகமாக தான் வேலை கிடச்சிட்ருக்கு, எப்படி எனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக இன்கம் வரும், அதை வச்சு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தால் அதற்கான ஒரு வழி இன்றைக்கு தெரிய வரும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்க போகிறது. அதாவது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்க போகிறது, நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது. கையில் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சொத்தோ அல்லது பணமோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகமானது கிடைக்கப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும். இன்றைய நாளில் மிகச்சிறந்த பெரிய முக்கியமான வேலைகளை கூட உங்களால் செய்ய முடியும். பெரிய மனிதர்கள் பெரிய நபர்களை போய் சந்திக்க கூட உங்களால் இன்றைய நாளில் முடியும். பூச நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும். யாரையும் எதிர்க்கிறதோ பகைத்து கொள்வதோ கூடாது. நீங்களாக எந்த 9க்கும் போகலை, ஆனால் தேவையில்லாத வாண்டடாக உங்களை நோக்கி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போகிறது இன்றைய நாளில் நல்லது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணுற இடத்துல ஒன்றை சுலபமாக அடையக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து லாபகரமான நாள்னு உங்களுக்கு சொல்லலாம். லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால லாபத்தை கொடுப்பார். சுகபாகியாதிபதி செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றம் பாக்கியமான அம்சங்களை கொடுப்பார். விரயாதிபதி விரயஸ்தானத்திற்கு விரயபாவத்திற்கு போயிட்டதுனால உங்களுக்கு விரயம் வந்து குறைஞ்சிரும், லாபம் கிடைக்கும். இப்படியாக சொல்லி கொண்டு போகலாம். எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்போது 7ல் ராகுவும் 8ல் சனியும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை எதிர்க்கிறதுக்கு அதை எதிர்கொள்வதற்கு இன்றைய நாளில் ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரச்சனை இருந்தால் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான பவர் கிடைக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த நல்ல விஷயம் நடக்கும். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்திக்கணும். ஒரு தெய்வ சக்தியோ அல்லது வந்து ஒரு குருவுடைய ஆசையையோ நீங்கள் முதல்ல பெற்று அதன் பிறகு இந்த நாளில் முக்கிய பணிகளை செய்யும்போது பலன் வந்து சேரும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் அடையக்கூடிய யோகம். நல்ல காரியம் செஞ்சோம், நல்ல நபர்களோடு இன்றைய நாளில் நம்ம சேர்ந்து இருந்தோம், நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வேகத்தை மட்டும் தவிர்த்துட்டா போதுமானது. இன்றைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. கன்னிராசி அன்பர்கள், இந்த நாள் வந்து உங்களுடைய உத்தியோக நிமித்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகின்றது. 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து அவர் வந்து செவ்வாய் சாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார். அதனால் வேலையில் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுடைய முழு முயற்சியும் திறமையையும் வெளிப்படுத்த முடியலை. உங்களால் முழு முயற்சியை நீங்கள் செய்யலை. அப்படிப்பட்ட நிலை இருந்தால் இன்றைக்கு அதை உங்களால் செய்ய முடியும். ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறதுன்னா அதெல்லாம் போயிடும். உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கான பொறுப்புகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிறைவேற்ற முடியும். இந்த நாளில் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டோ அதை வந்து சூப்பராக நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. சித்திரையில் இந்த நாள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது மற்றவங்க மேலே கோபப்படுறதோ மற்றவங்க கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணுறதோ அதை மட்டும் தவிர்த்துட்டால் போதும். துளாராசி அன்பர்கள், இன்று காலையில் கரெக்டாக நண்பகல் 11:15 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகின்றது. சந்திரன் வந்து 9ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படி 9ஆம் இடத்திற்கு போகும்போது புதனுடைய வீட்டில் சந்திரன் இருக்க போகிறாரு. அந்த புதன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. அப்போது குடும்ப நலன் கருதி நீங்கள் வந்து ஒரு பிரயாணப்படுறது, நம்ம வந்து மேலே படித்து நல்லா செட்டில் ஆகி நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தமான பலன் இருக்கிறது. பிரயாணங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது. இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். அது நல்ல நோக்கத்திற்காக குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் அதை செய்ய போகிறீங்கன்னா 100% நல்ல பலன் உண்டாகும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும்
சுய புத்தியில் செய்யணும். மற்றவங்க சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பிளைண்டாக ஒன்றை செய்ய போகிறீங்கன்னா அதை இன்றைக்கு தவிர்க்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சாதகமான பலன், சந்தோஷமான பலன். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் துணையாக இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று நல்ல பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இன்று 11:15 மணி அளவில் 8ஆம் இடத்திற்கு போகிறாரு. அப்போ சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியில் சந்திருக்கிறார். ராசியாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் மனோகாரகன், புதன் புத்திகாரகன். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு நிதானமாக மிகச்சரியாக எல்லாத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று. நீங்கள் இன்றைய நாளில் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் அந்த வேலையில் முழு கவனத்தோடு இருக்கணும். பேச்சு வந்து தெரிந்த நபர்கள், குடும்ப நபர்கள், பழகியவர்களிடத்தில் பரவாயில்ல. புது நபர்கள் அல்லது வந்து பெரிய அதிகாரிகள், மேலாளர், முதலாளி இவங்ககிட்டலாம் பேச போகிறீங்கன்னா கவனமாக நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். அப்படியாக இந்த நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ணி கவனமாக நிதானமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் வந்து பாடுபட்டால் பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் பிறரால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் அதை இப்போ முயற்சி பண்ண வேண்டாம். 2 நாளுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட அதுக்கான அப்ரோச் வந்து வச்சுக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வந்து நிறைய போட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறதுக்கோ அல்லது உங்கள் கூட போட்டி போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னா அந்த விஷயங்களை இன்றைக்கு அவாய்ட் பண்ணலாம். தனித்து நீங்கள் மட்டும் உட்காந்து படிக்கணும், ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்கிறது நல்லது. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரப்போகிறது. அந்த கணவன் மனைவியிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான பலன் கிடைக்கும். கலத்திர பாவம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கான அதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். கலத்திர பாவத்தில் சந்திரன் இருந்து செவ்வாய் சாரம் பெற்று இருக்கார். அதாவது சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவரும் சரி, வீடு கொடுத்தவரும் சரி, இந்த 2 பேருமே ராசிக்கு 12இல் இருக்காங்க. ஆனால் அவர்கள் இருவரையும் குரு பார்த்துடுறார். சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு சாரம் வீடு கொடுத்தவங்க தானே 12 இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த சந்திரன் வீட்டில் குரு உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் யார் வந்து இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை நான் தனியாக போகிறேன் அப்படின்னு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு செப்பரேஷன் சம்பந்தமான விஷயங்களை சிந்தித்து கொண்டு இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வரும். அவங்க வேறு ஒரு கோணத்தில் சிந்தித்து அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அப்போது கணவன் மனைவி வந்து அமைதியாக 2 பேரும் வந்து எடுத்த தவறான முடிவுகள்லாம் மறுபரிசீலனை பண்ணி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த நாளில் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதே போல் மற்றவங்களோட சண்டை போடுறீங்க, ஒரு இடத்துல கோச்சிட்டு வேலையை விட்டுட்டு வரப்போகிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து முறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இந்த நாளில் சரியாகும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட்டு மீண்டு வர முடியும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாடுகள்னால பலனடையலாம். போராட நட்சத்திர அன்பர்கள் நல்ல சந்தோஷம் கிடைக்கும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க பெறப்போகிறீர்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நிறைய பாடுபடணும், உழைக்கணும், அப்புறம் பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. இந்த நாளில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா பிளான் பண்ணிவிட்டு வழக்கத்தை விட சீக்கிரமாகவே படிக்க போங்க, வேலைக்கு போங்க, உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு போங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும். இந்த நாள் வந்து உங்களுக்கு யோக பலனை தருவதற்காக காத்திருக்கிறது. சந்திர பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குருவுடைய பார்வை இருக்கிறது. ஜீவனபாவம், லாபஸ்தானம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. ராசியாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து அவருக்கும் இப்போ தற்காலிகமாக குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை எடுத்து செய்யலாம். திருவோண நட்சத்திர அன்பர்கள் குடும்ப நபர்களுக்காக செய்ய வேண்டிய செயல், உங்களுக்கான நல்ல காரியங்கள் அதெல்லாம் இந்த நாளில் மிகச்சிறப்பாக செய்து அனுபவிக்க முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. நல்ல பலன்லாம் கிடைக்கும், ஆனால் பொறுமையாக இருக்கணும், காத்து இருக்கணும், அப்போது அந்த பலனானது கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், இது உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது.
நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தெய்வ அனுகூலம், குலதெய்வ ஆசி, பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமாக இருந்து உங்கள் பேச்சை கேட்டு நல்ல நிலைக்கு வந்தது, இப்படிப்பட்ட விஷயங்கள் காரணமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளில் வேகத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இடமாற்றம், பிரயாணம், வெளியூர் போகிறது, இதற்கான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறது, இப்படி பெரிய விஷயங்கள் சம்பந்தமான பலன்கள் இன்றைய நாளில் இருக்குது. மீனராசி என்பர்கள், இன்றைய நாளில் வந்து நீங்கள் இடமாற்றம் செய்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்குது. வாகனம் மாற்றணும், வீடு மாற்றணும், வசிப்பிடம் வேறு ஊருக்கு போகணும், இதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். மாற்றங்களுக்கு உண்டான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். 4ஆம் பாவத்தில் குரு இருக்க வேண்டிய நிலையில் தற்காலிகமாக அதிசாரம் பெற்று 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரனோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை செய்கிறீங்கன்னா அது வந்து உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பை, கௌரவத்தை தரக்கூடியதாக இருக்கும். பாராட்டை, நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இந்த நாளில் இருக்கும். அதனால் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சிந்தனை இருக்குது, சூழ்நிலை இருக்குது, அப்படி எண்ணங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் அந்த மாற்றங்களை செயல்படுத்தலாம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கட்டுப்பட வேண்டியதாக இருக்கும். பிறருக்கு, குடும்பத்தில், வெளியிடங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கும்போது இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் வந்து சேரப்போகிறது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.